பழைய ஏற்பாட்டில் பொருத்தனை என்பது என்ன? இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனைன்னு சொல்லி நம்ம ஏமாறலாமா? தேவன் ஒரு காரியத்தை சங்கீதக்காரனுக்கு செய்யும் போது சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் செய்த பொருத்தனையை ஜனங்களுக்கு முன்பதாக நிறைவேற்றப் போகின்றேன் அப்படிங்கிறார். அப்படின்னா பொருத்தனை எனப்படுவது தேவன் எடுத்துக்கொள்ளுகிற காரியம் இல்லைங்க, ஜனங்களுக்கு முன்பதாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை சேவிப்பது, தேவனை முக்கியத்துவப்படுத்துவது. அதன் நிமித்தம் ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள், இவன் ஏன் தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறான், ஏன் இவன் தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறான் என்று சொன்னால் தேவன் முக்கியமானவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக. தேவனுக்காக கொடுக்கிறது கிடையாதுங்க, மனுஷர் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டிலே பொருத்தனை செய்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை ரட்சித்திருக்கின்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த கிருபைகளுக்கும் நன்மைக்கும் ஈடாக காரியங்களை நடப்பிக்க முடியும் என்று சொன்னால் அவர் நம்மை ரட்சித்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுக்கென்று வாழ்வது, ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை முக்கியத்துவப்படுத்தி வாழ்வது, ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை சேவிப்பது, அதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். என்னவென்று சொன்னால், தேவனே ரட்சிப்புக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, என் ஜீவியத்தின் மூலமாக ஜனங்களுக்கு முன்பதாக என் ஜீவியத்தின் நிமித்தம் உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். அதுதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம்.